ஸோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோஸில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வேட்பிரஸில் எப்படி போஸ்ட் போடுறது, அப்புறம் வந்து யூடியூப் லிங்கை எப்படி ஆட் பண்ணுறது சொல்லிட்டு தான் இந்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் வேட்பிரஸை என்னுடைய மொபைலில் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் போஸ்ட்டுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போகிறேன். அப்போ போஸ்ட்டுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போனேன்னாக்கா நான் இதுக்கு முன்னாடி போட்டின நம்பர் ஆஃப் போஸ்ட்டு வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ விசிபிள் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் போஸ்ட்ன்ற பேஜில் போயிட்டு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். அதான் நான் போட்ட போஸ்ட் தான். இப்போ நான் வந்து புதுசாக ஒரு போஸ்ட்னு கொடுத்து கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டேன். ஸோ அதேமாரி கீழே நிறைய ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க வேட்பிரஸ்லேயே, பேஜஸ்ஸு, போஸ்ட் போடுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நான் வந்து ஃபஸ்ட்டு ஐ ஓப்பன் நியூ போஸ்ட். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து டைட்டிலை வந்து சூஸ் பண்ணணும். ஸோ டைட்டில் வந்து எதனா வந்து எழுதணும். அதுக்கப்புறம் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு தேவையானது யூடியூபுடைய லிங்க்கை மட்டும் தான் நான் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா, இப்போ நான் வந்து லிங்க்கை எடுக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, என்னுடைய யூடியூப் சேனல் கூட இருக்குது. ஸோ அந்த யூடியூப் சேனலில் இருந்து ஒரு லிங்க்கை எடுத்து நான் இதில் பேஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஓகேங்களா? நான் அதுக்கு முன்னாடி வந்து என்னுடைய யூடியூப்புக்குள்ளே நான் போனோம். ஸோ அதனால வந்து நான் யூடியூப் ஸ்டூடியோவை நான் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ஓப்பன் பண்ணோன்னே ஏதாச்சும் ஒரு வீடியோவை நான் செலக்ட் பண்ணி அதுலேருந்து நான் லிங்க்கை காப்பி பண்ணி ஸோ நான் இதில் வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு அனிமேஷன் வீடியோவை வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணி இப்போ நான் இந்த வீடியோஸை நான் வந்து வேட்பிரஸில் லிங்க் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணுறேன்னா, நாங்கள் ஷேரிங் சொல்லிட்டு நாங்கள் அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனாலே உங்களுக்கு அதனுடைய இது வாட்ஸ்அப்பா டெலிகிராமா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். நம்ம தேவையானது அது லிங்க் மட்டும்தான். ஸோ நான் லிங்க்கை வந்து காப்பி பண்ணி வச்சியாச்சு. இப்போ வந்து டைட்டில் வேணுன்றதுக்காக நான் கூகுள் டிரான்ஸ்லேட்டை ஓப்பன் பண்ணி அந்த இங்கிலீஷில் இருக்கிற டைட்டிலை நான் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். ஸோ நான் டிரான்ஸ்லேட் பண்ணால் வேட்பிரஸ் வந்து தமிழ் கண்டென்ட்டாக எடுத்துக்கும். ஸோ நான் வந்து இப்போ அனிமேஷன் காட்சி வீடியோ, அனிமேஷன் சீனை அனிமேஷன் காட்சி வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்லேட் ஆகிடுச்சு. ஸோ டிரான்ஸ்லேட் ஆனவுடனே நான் காப்பியும் டைட்டிலையும் நான் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ மறுபடியும் வேட்பிரஸை ஓப்பன் பண்ணி இப்போ டைட்டிலுங்கிற இடத்துல நான் இந்த அனிமேஷன் காட்சி வீடியோ அந்த டைட்டிலை நான் பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ பேஸ்ட் பண்ணதும் நல்லா வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ ஸோ நிறைய பேஸ்டாக வந்தாலும் உங்களுக்கு தேவை அந்த ஒரு டைட்டில் மட்டும்தான் தேவை. ஒரு டைட்டிலே வச்சாச்சு. அதில் வந்துட்டு சேவ் ப்ரீவியூ HTML மோடு அப்படிலாம் காமிக்கும். ஸோ நாங்கள் வந்து இப்போ நம்ம கம்போஸ் வியூவில் தான் இருக்கோம். HTML வியூனா லிங்கோட, ஸோ HTML கோடிங்கில் பண்ணுற மாதிரி இருக்கும், கோடிங்குள்ளே. ஸோ நான் வந்து நார்மலாக பண்ணியாச்சு. இதில் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் காமிக்கும். இது வந்து பேராகிராஃப் ஆட் பண்ண சொல்லும். ஹெட்டிங்னா ஹெட்டிங் ஆப்ஷன் இருக்குது, செப்பரேட்டு, லிங்க்கு. இப்போது வந்து எம்பெடட் பண்ணனாலும் எம்பெடட் பண்ணலாம். அப்புறம் கேலரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். யூடியூப்பில் இருந்து நீங்கள் லிங்க் பண்ணலாம் வேட்பிரஸ்க்கு. ஓகே, ஸோ நம்ம சேனலில் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போது. ஓகே, லோட் ஆகுது. ஸோ அதனுடைய வீடியோஸ் இதான். நான் போஸ்ட் பண்ண போகிற வீடியோஸு இதான் வேட்பிரஸில். ஸோ அதுக்கு முன்னாடி நான் டிஸ்கிரிப்ஷன் நிறைய கொடுத்துருக்கேன். நான் ஆல்ரெடி யூடியூப்பில் நான் டிஸ்கிரிப்ஷனில் பக்காவாக கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனே நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்காக தான் இவ்வளோ நேரம் நான் பண்ணது. இப்போது அது இங்கிலீஷில் இருக்குது, அதனால் வந்து தமிழ் வேணும்ல. அதுக்காக தான் வந்து நான் அந்த கண்டென்ட் எல்லாத்தையும், இங்கிலீஷ் கண்டென்ட் எல்லாத்தையும் தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். ஸோ டிரான்ஸ்லேட் தமிழில் போனேன்னா உங்களுக்கு வேட்பிரஸில் நல்லாயிருக்கும். ஸோ இங்கிலீஷில் இருக்கிற யூடியூப் விஷயத்த நான் அப்படியே வந்து வேட்பிரஸுக்கு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி அப்படியே நான் போஸ்ட் பண்ணுறேன். அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போது காட் பண்ணுறேன். அது நிறைய ஒரு பேராகிராஃபாக இருக்கிறதுனால அது டிரான்ஸ்லேட் ஆகிட்டு காட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது.
சிஸ்டமாக இருந்தால் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ மொபைல்ன்றதுனால கொஞ்சம் செலக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ யூ சூஸ் எனிபடி, யூ ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் டைட்டில்ஸ் ஆர் லிங்க் ஆர் டிஸ்கிரிப்ஷன் ஆட்சேப் பண்ணி இல்லாமல் நீங்கள் வந்து டேரெக்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம் WordPress-ல. ஸோ நான் நத்திங் எனிபடிஸ் ஹேவ் வீடியோஸ் டைட்டில்ஸ் அண்ட் லிங்க். ஸோ that's why I am using this method. Okay. So now I already paste. So okay. Post பண்ணியாச்சு. So I write there some kind of keyword. ஸோ காணொலி கீழே உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு எம்பெடட் பண்ணுறதுக்காக அது ஒரு டைட்டில் கொடுக்குறேன் பக்கத்தில். ஸோ காணொலி கீழே கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு முன்னாடி கீழே நம்ம அவங்க வியூவர்ஸ் வந்து பேஜஸை வியூ பண்ணும்போது நம்மளுக்கு மென்ஷன் பண்ணுற மாதிரி கொடுக்குறது நல்லது தான். ஸோ அதனால் வந்து நான் அதை கொடுத்துருக்கேன். இப்போ எம்பெடட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கீழே எங்கே பார்க்குறேன் எம்பெடட். ஸோ எம்பெடட்னு கொடுத்தாச்சு, ஆப்ஷனை கிளிக் பண்ணியாச்சு. ஆட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். ஆட் லிங்க்கை இப்போ வந்து அந்த லிங்கை எடுத்து போய் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா யூடியூப்பில், அந்த யூடியூப் பேஜுக்கு போயிட்டு இப்போ அந்த லிங்க்கை எடுத்து நம்ம டேரெக்டாக கூட இப்படியே கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் பண்ணோன்னா அந்த வீடியோஸ் வந்து அது எம்பெடட் ஆகிடும். அந்த பேஜஸில் WordPress பேஜஸில் எம்பெடட் ஆகிடும். Let you see again please. Already I opened this videos, copy and so இப்போ பார்த்தீங்கன்னா அந்த WordPress பேஜ் இருக்குது. இப்போ இந்த சைடில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணணும். ஸோ பேஸ்ட் பண்ணியாச்சு. பேஸ்ட் பண்ணோன்னே அது வந்து லோட் ஆகுது அந்த பேஜ். ஸோ வந்து உங்களுக்கு பேஸ்ட் ஆகின மாதிரி ஒரு ஆப்ஷனை காமிக்கும். ஸோ WordPress வெப்சைட்டில் WordPress பேஜில் இப்போ வந்து அது பேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் கொடுத்து சேவ் கொடுத்துட்டேன். சேவ் கொடுத்துட்டு பப்ளிஷ். ஸோ பப்ளிஷ் பண்ணியாச்சு. சேவ் கொடுத்துட்டு பப்ளிஷ் பண்ணாலே வந்து நம்மளுக்கு சைட்டில் வந்து வந்துச்சுன்னு அர்த்தம். ஸோ பப்ளிஷ்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனுக்குள்ளே காமிச்சிடுச்சு. அதில் ரைட் கிளிக் கொடுத்தோன்னா வியூன்ற ஆப்ஷனு காமிக்குது. ஸோ வியூ ஆப்ஷன்னா நம்மளுடைய போஸ்ட் பண்ண போஸ்ட்டை இப்போ நம்ம வந்து வியூ பண்ணி பார்க்கலாம் நம்மளுடைய வெப்சைட், ஓன் WordPress வெப்சைட்டில். நான் ஆல்ரெடி இந்த வெப்சைட்டு ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி நான் புதுசாகவே டிசைன் பண்ணி வச்சுருக்கேன் ஓனாகவே. ஸோ இப்போ வந்து அனிமேஷன் காட்சி வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாஸ்ட்டாக போட்ட போஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்து ஃபஸ்ட்டில் காமிக்குது. ஸோ இப்போ நீங்கள் வியூ பண்ணி பாருங்கள். அதனால தான் நான் பேர் எழுதிக்கிறேன் வியூ போஸ்ட் அப்படின்னு சொன்னோன்னா இந்த போஸ்ட்டை காமிக்கும். இப்போ நம்ம டேரெக்டாக கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணி கூட இப்போ அந்த லிங்கை கிளிக் பண்ணால் அந்த யூடியூப்புடைய வீடியோஸ் அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வியூ ஆகி போகும். ஸோ இதான் விஷயம். ஒரு யூடியூப் வீடியோவை நம்ம எப்படி WordPress-ல கட் பண்ணி பேஸ்ட் பண்ணோம் எம்பெடட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோஸில் ஒரு ப்ராஜெக்டாக நம்ம பார்த்தோம். இப்போது ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில்